ஹாய் கைஸ், இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னா காளிப்பட்டி முருகன் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இது 3 மாதமாக என் வீட்டுக்கார்ட்ட கெஞ்சிட்டு இருந்தேன். 3-4 மாதம் இருக்கும் கெஞ்சிட்டு இருந்தேன், கூப்பிட்டு போங்கன்னு. அவங்களுக்கு வேலை இதனால வெளியூர் உள்ள அப்படியே மாற்றி மாற்றி போயிட்டுருக்கனால கூப்பிட்டு போகிற டைமே இல்லை. இன்னைக்கு தான் டைம் வந்துச்சு. அது இல்லாமல் அவங்களுக்கு இப்போ நான் இன்னைக்கு கோயில் போகிறேன்னா நாள் நைட்டு கூட அவங்களால கூப்பிட்டு போக முடியாதுன்னு கன்ஃபார்மே சொல்லிட்டாங்க. சரி, நான் பக்கத்தில் கோயிலுக்கு மட்டும் செவ்வாய்க்கிழமை போய் விளக்கு வச்சுட்டு நான் வந்துட்டேன். வந்துட்டு பார்த்தா அவங்க ஈவினிங் வந்து சீக்கிரமாக என்ன சீக்கிரம், சரி 5 நிமிஷம் உனக்கு டைம் ரெடியாக கிளம்பு அப்படின்னு. எங்கன்னா காளிப்பட்டி கோயிலுக்கு. சரி வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியெலாம் நான் எப்படி இருந்தோம் அப்படியே பையனை கூட்டிகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். போனால் வண்டி வேகமாக ஓட்டிகிட்டு இருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் மனசில் பயம், சாமி ஆனால் வேண்டிக்கிட்டே போயிட்டு வர முடியும், பத்திரமா கூப்பிட்டு வந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டே போகிறோம். ஆனால் யார் இந்த மாதிரி கோயிலுக்கு போகும்போது கொஞ்சம் மனசு நிம்மதியாக ரிலாக்ஸாக போங்க. எங்களுக்கு இப்படி தான் போகணுன்ட்டு கடவுள் இது பண்ணியிருப்பார் போல் நாங்கள் போயிட்டுருக்கோம். நீங்களாம் அப்படி போயிட்டுருக்காதீங்க, வேகமாகலாம் போகாதீங்க. அங்கே பக்கத்தில் போக போக வந்து வண்டி வேகமாக ஒரு செம்ம டிராஃபிக்கு. எனக்கெலாம் ஒரு அதிர்ச்சி, இன்னும் இவ்வளோ தடங்கள் ஆகுதா என்ன அப்படின்னு மனசுக்குள்ளேயே நான் இவங்கள்ட்ட சொல்ல. ஏன்னா வந்து இவங்க வண்டி ஆல்ரெடி வேகமாக ஓட்டிகிட்டு இருக்காங்க. என் பையனா அவங்களுக்கு டைமாக சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா அவன்ட்டி வேற திட்டிட்டு அமைதியாக வா நம்ம கொஞ்சம் பக்கமாக நான் கொஞ்சம் போகவே அந்த பாலத்துலலாம் நான் போகவே நான் சொல்லிட்டேன். ஏன்னா அங்கே நம்ம சாமி பார்க்கலாம் பரவாயில்ல, வெளியே வந்து சாமி விளக்குலாம் வைப்பாங்க, அங்கே போய் விளக்கு வச்சுட்டு வந்தால் கூட போதும், கடவுளுக்கு நமக்கு தெரியும் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்டில் இல்லை. நம்ம சாமி இன்னைக்கு பார்த்தாலும் சாமி நமக்கு வழி விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசிட்டு அமைதியாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிரவுண்டை பார்த்துட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து அப்பா பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நிம்மதி வந்துச்சு. கோயிலுக்குள்ளே போனதுமே ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஐயருங்க என்ன சொல்லிட்டாங்க, நட சாத்துற டைம் வந்துச்சு, வெளியே இருக்கவங்களாம் வந்து உள்ளே வந்து சாமி பார்த்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் விளக்கு ஃபஸ்ட்டு வைக்காமல் டேரெக்டாக போய் சாமி பார்த்துட்டு மூலவரை பார்த்துட்டு மூலவரை தான் போங்கன்னு எல்லா கோயிலும் சொல்லுவாங்க, போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து வெளியே வந்து இவர்கிட்ட நின்று 2 நிமிஷம் வேண்டிட்டு விளக்கு போட்டு இங்கேயும் செம கூட்டம். அப்புறமேட்டு தரிசனம் வாங்கிட்டு நம்ம வெளியே வந்து வெத்தலை விளக்கு போட்டுட்டு கோபுர தரிசனத்தை பார்த்துட்டு நம்ம மனசில் இருக்கிறதெல்லாம் அவர்கிட்ட சொல்லியாச்சு. வெளியே மனுஷங்கள்கிட்ட சொல்கிறத விட நமக்கு பிடிச்சவங்கள்ட்ட யார்கிட்ட சொல்கிறதோ, நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம கடவுள்கிட்ட பேசிட்டு சொல்லிட்டு வந்துடணும். அவ்வளோதான், சொல்லிட்டு கூட பேசணும், மனசை விட்டு பேசிட்டு வந்துட்டாவே அதுவே பெருசு. எனக்கு அந்த பிரச்சனை தீர்வு எனக்கு கடவுள்கிட்ட போய் பேசிட்டு வந்துடணும். அப்புறம் ரிட்டன் வரும்போது சரி டேரெக்டாக அத்தை வீட்டில் போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம். வர வழி ஃப்ரெண்ட்ஸ் செம்ம இருட்டு. அதை மெயின் ரோடு வர முடியும், கொஞ்சம் இருட்டாக தான் இருந்துச்சு. பத்திரமா வந்துட்டோம். அங்கே செம்ம சர்ப்ரைஸ் ஃப்ரெண்ட்ஸ். அத்தை வந்து கையில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க வேலு. மூலவரை எப்படி க்ரீன் கலர் ட்ரெஸ்ஸில் பார்த்தனோ அதே மாதிரி ஒரு வேலு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே க்ரீன் கலர் மயில் வேலு. முருகரை பார்த்து அப்படியே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். நான் உங்க கூட தான் இருக்குன்னு சொன்ன மாதிரி முருகரே வந்து என்கிட்ட சொன்ன மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கு உங்கள் லைஃப்பில் இப்படி நடந்திருக்கு என்கிட்ட சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.